இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருடைய நாமம் அது பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான் என்று சொல்லி வேதம் சொல்லுது. இன்றைக்கு அவருடைய நாமம் நமக்கு பலத்த துருகமாயிருக்கிறது. உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறவர் இன்றைக்கு நம்முடனே கூட இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் மரித்தவைகளை உயிர்ப்பிக்கிற வல்லமை நிறைந்த தேவன் இன்றைக்கு நம்முடனே கூட இருக்கிறார் என்றால், இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல் அழைக்கிற தேவன், மரித்தவைகளை உயிர்ப்பிக்கிற தேவன் இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறபடியினால் நாம் எதை குறித்தும் பயப்பட கலங்க வேண்டியதில்லை. இந்த நாள்ல கூட நம்ம தியானிக்கிறதற்கு முன்பதாக நேத்து ஒரு பைபிள் போர்ஷன் நான் மெடிடேட் பண்ணிட்டு இருக்கிறப்போ அந்த வார்த்தைகள் எனக்குள்ள ஆழமாய் கிரியை செய்து ஒரு சின்ன போர்ஷன் தான். அதை நம்ம தியானிச்சுட்டு அடுத்தபடியா நம்ம அந்த மெசேஜ்குள்ள நம்ம கடந்து போகலாம். வாசிக்கலாம். லூக்கா 14ஆம் அதிகாரம் 1 முதல் 5ஆம் வசனம் வரைக்கும். இல்ல 6 வரைக்கும் வாசிக்கலாம். 1 முதல் 6. ஒரு ஓய்வு நாளிலே பரிசேயரில் தலைவனாகிய ஒருவனுடைய வீட்டிலே அவர் போஜனம் பண்ணும்படிக்கு போயிருந்தார். அப்பொழுது நீர்க்கோ வியாதியுள்ள ஒரு மனுஷன் அவருக்கு முன்பாக இருந்தான். என்ன செய்வாரோ என்று ஜனங்கள் அவர் மேல் நோக்கமாயிருந்தார்கள். இயேசு நியாயாஸ்திரிகளையும் பரிசேயரையும் பார்த்து, ஓய்வு நாளிலே சொஸ்தமாக்குறது நியாயமா என்று கேட்டார். அதற்கு அவர்கள் பேசாமல் இருந்தார்கள். அப்பொழுது அவர் அவனை நோக்கி சொஸ்தமாக்கி அனுப்பிவிட்டு அவர்களை நோக்கி, உங்களில் ஒருவனுடைய கழுதையாவது எருதாவது ஓய்வு நாளிலே துறவிலே விழுந்தால் அவன் அதை உடனே தூக்கி விடானா என்றார். அதற்கு உத்தரவு சொல்ல அவர்களால் கூடாமல் போயிற்று. இங்க ஒரு இடத்துக்கு பரிசேயனுடைய வீட்டிற்கு அவர் விருந்துக்கு போஜனம் பண்ணும்படி அங்க போகிறாரு. அப்பொழுது நீர்க்கோவை வியாதியுள்ள ஒரு மனுஷன், அது ஆங்கிலத்துல என்ன கொடுத்திருக்குன்னா he who had dropsy, swollen, அதாவது அந்த மூட்டுகள்ல அந்த நீர் தேங்கி இருக்கக்கூடிய சோலன் லிம்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்குது. அந்த வியாதி உள்ள ஒரு மனுஷன், அவன் மூட்டுகள்ல எல்லாம் வீக்கம், எல்லா ஜாயின்ஸ்லயும் அவனுக்கு வீக்கம். அப்படி இருக்கிறவங்களுக்கு நடக்க முடியாது, அவங்களுடைய பாடி பார்ட்ஸ் நல்ல வலி இருக்கும், இப்படி பல பிரச்சனைகள் இருக்கும். அந்த வியாதி உள்ள ஒரு மனுஷன் அவருக்கு முன்பாக இருந்தான். என்ன செய்வாரோ என்று ஜனங்கள் அவர் மேல் நோக்கமாய் இருந்தார்கள். ஏன்னா இவங்களுக்கு இந்த ஓய்வு நாள்ல எதையும் செய்யக்கூடாது. இந்த பரிசேயர் சதுசேயர் யூதர்களுக்கு ஓய்வு நாள்ல எதையாவது செய்தாங்கன்னா அது ஒரு பெரிய பாவமாய் அந்த நாட்கள்ல அவங்க பார்த்தாங்க. அப்போ இவர் என்ன செய்வாரோன்னு ஜனங்கள் எல்லாரும் அவர் மேல நோக்கமாய் இருக்கிறாங்க. அப்பொழுது இயேசு நியாய சாஸ்திரிகளை பார்த்து கேட்கிறாரு, பரிசேயரையும் பார்த்து கேட்கிறாரு, ஓய்வு நாளிலே சுஸ்தமாக்குகிறது நியாயமா என்று கேட்டார். அவங்கள பார்த்து கேட்கிறாரு, ஓய்வு நாள் தான், இன்னைக்கு சுகமாக்குறது நியாயமா? ஏன்னா இவங்க இருதயத்துல அவர் பரிசேயரும் நியாயசாஸ்திரிகளும் பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு ஓய்வு நாள், இவருக்கு முன்னாடி இப்படிப்பட்ட ஒரு வியாதி உள்ள மனுஷன் இருக்கிறான், இவர் என்ன செய்ய போறாருன்னு பார்க்கலான்னு காத்திருக்கிறாங்க. தேவன் அவர்களுடைய இருதயத்தை அறிந்து அவர்களிடத்திலே அந்த கேள்வியை கேட்கிறாரு, ஓய்வு நாளிலே சுஸ்தமாக்குகிறது நியாயமா? அதற்கு அவர்கள் பேசாமல் இருந்தார்கள். அவங்களால ஒன்னும் பதில் பேச முடியல. அப்பொழுது அவர் அவனை அழைத்து சொஸ்தமாக்கி அனுப்பிவிட்டு அவர்களை நோக்கி, உங்களில் ஒருவனுடைய கழுதையாவது எருதாவது ஓய்வு நாளில் துறவிலே விழுந்தால் அவன் அதை உடனே தூக்கிவிட மாட்டானோ என்றார். அதற்கு உத்தரவு சொல்ல அவர்களால் கூடாமல் போயிற்று. அப்போ ஆண்டவர் கேட்கிறாரு, அப்பா ஓய்வு நாள்ல இது நீ உன் கழுதையோ உன்னுடைய எருதோ நீ விழுந்துருச்சுன்னா நீ உடனே தூக்க மாட்டியா? இன்றைக்கு இவன் என்னுடைய மகன், இவன் குழியில விழுந்திருக்கான், இவனை நான் ஓய்வு நாள்னு பார்த்து நான் விட்டுட்டு போக முடியுமா? இவனை நான் உடனே நான் தூக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லி அங்கே இயேசு கேட்கிறதை பார்க்கிறோம்.
இன்றைக்கும் அவருக்கு பிள்ளைகளா இருக்கிற நமக்கு, நம்ம குழியில விழுந்து கிடக்கிறதற்கு அவர் விழுகிட தகப்பன் அல்ல. இது இந்த டிபிடி வெர்ஷன்ல அது அழகா சொல்லப்பட்டிருக்குது. ஜீசஸ் said to them all, if any of your children or one of your animals fell into a well, wouldn't you do all you could to rescue them, even it was a Sabbath day? அப்போ உன் பிள்ளையோ உன்னுடைய மிருகமோ உன் கிணத்துக்குள்ள விழுந்துட்டுனா நீ தூக்கி விடாம இருப்பியா? ஓய்வு நாள்னு பார்த்துட்டு, இல்ல ஓய்வு நாள்ல நான் இவனை தூக்க கூடாதுன்னு விட்டுருவியா? உன் பிள்ளைய விட்டுருவியா? இல்ல உனக்கு இருக்கக்கூடிய ஆடு மாடு மிருக ஜீவனை கிடக்கட்டும், ஓய்வு நாள்ல நான் தூக்கி விடக்கூடாதுன்னு நீ விட்டுருவியா? நீ அப்படி நினைக்கிற. அப்ப என் பிள்ளை இவன் வியாதியில இருக்கிறான், இவனை நான் இந்த குழியில நான் விட்டுற முடியுமா அப்படின்னு சொல்லி அங்கே அவனை சுஸ்தமாக்குகிறதை பார்க்கிறோம். அப்ப வியாதியில இருக்கிறவரை அவர் எப்படி பார்க்கிறார்? என் பிள்ளை குழியில விழுந்து கிடக்கிறான், குழியில விழுந்து கிடக்கிற என் பிள்ளைய நான் தூக்கி விடணும். அது ஓய்வு நாளும் எந்த நாள் என்றாலும் அவருக்கு பிரச்சனை இல்லை. உடனே அவருடைய இருதயம் எப்படி இருக்கு? உடனே அதை செய்ய வேண்டும். குழியில விழுந்து கிடக்கிறது அவருக்கு சித்தம் அல்ல. அந்த 18 வருஷ கூனி அவளையும் சுகமாக்குறார். ஆபிரகாமின் குமாரத்தியாகிய இவள் விடுவிக்கப்பட வேண்டியது அவசியம் இல்லையா? கட்டவிழ்க்கப்பட வேண்டியது அவசியம் இல்லையா? அப்போ இன்றைக்கு நாம் ஆபிரகாமின் பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்றால் நம்ம வியாதிகள்ல பலவீனங்கள் இப்படி ஒரு குழியின் அனுபவங்களுக்குள்ள இருப்பது அவருடைய சித்தம் அல்ல. இதை தியானிச்சுட்டு இருக்கிறப்பயே நான் யோசிச்சுட்டு இருந்தேன். 3.5 வருஷம் இந்த 12 சீஷர்களும் அவர் கூட இருக்கிறாங்க. அப்போ உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா இருந்தவரோடு கூட அவங்க இருந்தபடியினால நிச்சயம் அவங்க சரீரங்கள்ல வியாதி பலவீனம் வர அவர் அனுமதித்திருக்க மாட்டார். எங்கேயோ வர்றாரு, அங்க ஒருத்த நீர்க்கோவ வியாதியில இருக்கிறான், அவனை சுகமாக்குறாருன்னா தன்னோடு இருந்தவர்கள் வியாதியோடு இருக்க எப்படி அவர் அனுமதித்திருப்பார்? அங்க பேதுருவினுடைய மாமி காய்ச்சல்ல இருக்கிறா, அங்க அவளை போய் தொட்டு சுகப்படுத்துகிறார். அப்போ இன்றைக்கு உன்னை நல்லா புரியணும். இதே கிறிஸ்து இன்றைக்கு நம்மோடு இருக்கிறார், நமக்குள் இருக்கிறார் என்றால், நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்றால் நம்மை தொட எந்த வல்லமைக்கு அதிகாரம் இருக்கிறது? இத உணர்ந்து கொண்டவர்கள் இதுல வாழ ஆரம்பிப்போம். இல்ல அப்படின்னா இன்னைக்கு உலகத்துல இருக்கிறத பெரிதா பார்ப்போம். இல்ல இந்த கிளைமேட்டு, இந்த இந்த இத சாப்பிட்டா இப்படி வரும், இத சாப்பிடலைன்னா இப்படி நமக்கு இதாயிரும் இப்படின்னு சொல்லி உலகத்தில் இருக்கிற காரியங்களையே சிந்தித்து கொண்டிருப்போம். நம்ம நல்ல சத்துள்ள ஆகாரங்கள் சாப்பிடணுமா? சாப்பிடணும், நல்லது. ஆனால் முழு நேரமும் அதையே சிந்திச்சு அவர்தான் நமக்கு ஜீவன்கிறத மறந்து போன பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையில பல காரியங்கள் நம்மை தாக்க ஆரம்பிக்கும். நம்ம ஜீவனா அவரை பார்க்காதபடி ஜீவனாய் எதை பார்க்கிறோம் என்பது ரொம்ப முக்கியம். நமக்கு நல்ல ஆகாரம் சாப்பிடுறதுக்கு தான் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். நம்ம சத்துள்ள ஆகாரங்கள் சாப்பிடணும், நமக்கு நல்ல பழங்கள் காய்கறிகள் எல்லாத்தையும் அவர் படைச்சிருக்கிறாரு, நல்லது. ஆனால் நாம் ஜீவன்ல இருக்கிறது என்பது அது அவரால் மாத்திரமே நமக்கு கொடுக்க கூடிய ஒன்று. கொஞ்சம் யோசித்து பாருங்க. அந்த நீர்க்கோவை வியாதியுள்ள அந்த மனுஷன் அவன் எத்தனை வருஷ காலம் கஷ்டப்பட்டுட்டு இருந்தானோ தெரியாது. அவர் அவனை அழைத்து அவனை சொஸ்தமாக்கினார். ஒரு நிமிஷத்துல அந்த அவனுடைய நீர், அவன் உடம்புல இருந்த நீர் எங்க போச்சுன்னு தெரியல. எவ்வளவு பெரிய விஷயம்! இன்றைக்கு அந்த கிறிஸ்து இன்றைக்கு நமக்குள்ளே இருக்கிறார். உயிர்த்தெழுதலின் வல்லமை இன்றைக்கு நமக்குள்ளே இருக்கிறது. நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறேன் என்று சொன்னவர் இன்றைக்கு நம்முடைய ஜீவனில் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நம்முடைய ஆவியில் அவர் ஒன்றாக கலந்திருக்கிறார். இத எந்த இடத்துல இருந்து கேட்கிறோங்கிறது தான் முக்கியம்.
நாலேஜ்ல இருந்து ரிசீவ் பண்ணி நாலேஜாவே அதை வச்சிருக்கிறோமா, இல்ல அத அண்டர்ஸ்டாண்டிங்ல நம்ம அந்த சத்தியங்கள் நமக்கு வருகிறதா? இந்த அண்டர்ஸ்டாண்டிங்ல எந்த ஒரு சத்தியம் நமக்கு வருதோ அதுதான் நமக்கு ஜீவனாய் மாறுகிறது. அந்த அண்டர்ஸ்டாண்டிங்ல ஒரு மனுஷன் ஜீவனை பெற்றுக்கொள்ளும் பொழுதுதான் அவனுடைய உள்ளத்திலிருந்து புறப்படுகிற ஜீவ தண்ணீர் பல பேரை சுகப்படுத்தும். அறிவுல இருந்து பேசிக் கொண்டிருக்கிறோம் என்றால் அது மற்றவர்களுடைய வாழ்க்கையில இம்பாக்டை ஏற்படுத்துவது மிகவும் கடினம். ஒரு மனுஷன் எதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்றானோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து அவன் அவன் அந்த விசுவாசத்தை அவன் பேசும் பொழுதுதான் அந்த விசுவாசம் மற்றவர்களுக்குள்ளே ஜீவனாய் கடந்து போகிறது. என்னை விசுவாசிக்கிறவனுடைய உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்படும் அப்படின்னா அவரை விசுவாசிக்கிறவர்கள் என்றால் யார்? அந்த அண்டர்ஸ்டாண்டிங், அவரை உணர்ந்து ஆத்துமார்த்தமாய் உணர்கிறவர்கள், அவருடைய ஜீவன் நம்மில் வாழ்ந்து அவருடைய ஜீவன் நமக்குள்ள செயல்படுது. அதில் வாழ்கிறவர்கள் தான் உண்மையாய் தேவனை விசுவாசிக்கிறவர்கள். இல்ல சூழ்நிலை மாறும்போது நம்முடைய மனதும் எண்ணங்களும் ஆசிலேஷன்ல ஆயிட்டே இருக்குதுன்னா அங்க என்ன இல்ல, உண்மையான அவரை உணர்ந்து கொண்ட விசுவாசம் நமக்குள்ளே இல்லை. இந்த காலை வேளையில மறுபடியுமாக ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற காரியம், உணர்வுள்ள இருதயத்தை பெற்று கொண்டவர்கள் அவர்கள் மற்றவர்களுக்கு ஜீவனாயிருப்பார்கள். அவர்கள் உள்ளத்தில் இருந்துதான் ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்படும். அவங்க பேசும் பொழுதே இருதயம் சுகப்படும். அவர்கள் பேசும் பொழுதே வியாதிகள் சுகமாகும். அவர்கள் பேசும் பொழுதே குழப்பங்களும் பிரச்சனைகளும் போராட்டங்களும் நீங்கும். நீங்க இப்படிப்பட்ட தேவ மனிதர்களை பார்த்தீங்கன்னா அவர்கள் உண்மையா எக்ஸ்பீரியன்ஸ்ல பேசுறாங்கன்னு நீங்க அறிந்து கொள்ள வேண்டும். எக்ஸ்பீரியன்ஸ்ல இல்லாம நல்ல பிரசங்கம் இருக்கும், அழகா வசனங்களை பேசலாம், அழகா ஜெபிக்கலாம், வார்த்தைகளை சொல்லி சொல்லி ஜெபிக்கலாம். ஆனால் அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து ஒரு மனிதன் பேசும் பொழுது அதுவே மற்ற மனிதர்களுக்குள்ள அங்கே மாற்றங்களை ஏற்படுத்துகிறதா இருக்கும். அப்ப அண்டர்ஸ்டாண்டிங்ல நம்ம வரணும். அப்பதான் நம்ம பேசுற வார்த்தை, நம்ம 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 சும்மா பேசுவோம், சாதாரணமா அங்க சுகம் நடக்கும், சாதாரணமா இருதயங்கள் சுகப்படும். ஏன்னா நம்ம அதுல வாழ்ந்து கொண்டிருப்போம். உணர்வது என்பது அவரில் வாழ்வது, ஜீவனில் வாழ்வது. அந்த நம்ம நம்ம அறிந்திருக்கிற அறிவு மாத்திரம் இல்ல, அந்த அறிவில் வாழ்வதுதான் உணர்கிற இடம். இப்போ இந்த அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறதே எங்க இருந்து வருது அப்படின்னா தேவனிடத்துல இருந்து தான் நம்ம பெற்றுக்கொள்றோம். அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் அ கிஃப்ட் ஃப்ரம் காட். தேவனிடத்திலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஈவு, ஒரு பரிசு. வாசிக்கலாம் நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நீதிமொழிகள் 2:6. கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாய் நின்று அறிவும் புத்தியும் வரும். கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாயினின்று அறிவும் புத்தியும் வரும். For the Lord gives wisdom, out of his mouth come knowledge and understanding. அப்போ இந்த மனித ஞானம் இது பல ஃபேக்ட்ஸ் சொல்லிட்டே இருக்கும், பல காரியங்களை சொல்லிட்டே இருக்கும். ஆனால் ஸ்பிரிச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங், ஆவிக்குரிய உணர்வு ரீதியில அவரை புரிந்து கொண்டவர்கள் தான் தேவனுடைய சத்தியத்தில் வாழுகிறவர்கள். அப்போ இந்த தானியேலை குறித்து நம்ம பார்க்கிறோம். அவங்களுக்கு வாசிக்கலாம் தானியேல் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம்.
தானியேல் 1:17. இந்த 4 வாலிபருக்கும் தேவன் சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்தார். ம். தானியேலை சகல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறியத்தக்க அறிவுள்ளவனாக்கினார். இங்க இது எல்லாமே எங்க இருந்து வருது? தேவனிடத்துல இருந்து வருது. அது இங்கிலீஷ்ல எப்படி இருக்குன்னா, as for these four young men, God gave them knowledge and skill in all branches of literature and wisdom, and Daniel had understanding in all kinds of visions and dreams. அப்போ எல்லா தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறியத்தக்க அறிவுள்ளவனாக்கினார். அண்டர்ஸ்டாண்டிங்க தேவன் தான் அங்கே தானியேலுக்கு கொடுக்கிறத பார்க்கிறோம். இந்த அண்டர்ஸ்டாண்டிங்ல தானியேல் இருக்கிறபடியினால தேவனையும் அவர் ஆழமாய் அறிந்திருக்கிறார். அதனாலதான் இந்த அண்டர்ஸ்டாண்டிங்ல தேவனை ஆழமா அவர் உணர்ந்து அறிகிற அறிவை பெற்றிருந்தபடியினால சூழ்நிலைகள் அவரை அசைக்க முடியவில்லை. எனக்கு எதிரா ஒரு பத்திரத்துல கையெழுத்தே வைக்கப்பட்டிருந்தா கூட எனக்கு அதை பத்தி பயம் இல்லை. ஏன்னா நான் ஆராதிக்கிற தேவன் யார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். அப்போ இந்த அண்டர்ஸ்டாண்டிங் நமக்குள்ள இருந்தாதான் நம்ம தேவனை சூழ்நிலைகள் எதிராய் இருந்தா கூட நம்மால் அவரை விசுவாசிக்க முடியும். இருமனம் உள்ளவன் தன் வழிகளிலெல்லாம் நிலையற்றவனாயிருக்கிறான். அவன் தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. அவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறானாம். அப்ப இந்த இரு மனம் அப்படிங்கிறது இருந்தாலே அந்த மனிதன் அண்டர்ஸ்டாண்டிங்ல தேவனை இன்னமும் பார்க்கவில்லை, புரியவில்லை. அப்போ இந்த இந்த அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது எங்க இருந்து முதல்ல துவங்குகிறது? அது மூளையில இருந்து இல்ல, அது ஹார்ட் தான் அதுக்கு சென்டரா இருக்கு. வாசிக்கலாம். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நீதிமொழிகள் 4:7. ஞானமே முக்கியம். ஞானத்தை சம்பாதி. எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள். Wisdom is the principal thing. அதுதான் முக்கியம். ஆனா therefore get wisdom, and with all your getting get understanding. நீ சாலமோன் எழுதி இருக்கிறாரு, உனக்கு அண்டர்ஸ்டாண்டிங் தான் மிகவும் அவசியம். wisdom is the principal thing. ஆனா நீ விஸ்டமை பெற்றுக்கோ, ஞானத்தை பெற்றுக்கொள். ஆனால் வித் ஆல் யுவர் கெட்டிங் கெட் அண்டர்ஸ்டாண்டிங். அப்போ அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னா அந்த ட்ரூத், அந்த சத்தியத்தை அப்படியே கிராஸ் பண்றது, அப்படியே உள்வாங்கிறது, அதை இருதயத்துக்குள்ள அதை அப்படியே தழுவிக்கொள்ளுகிறது தான் அண்டர்ஸ்டாண்டிங். அங்க சாலமோன் ராஜா ஆண்டவர்கிட்ட கேட்கிறாரு, ஆண்டவரே இந்த ஜனங்களை நியாயம் தீர்க்கிறதுக்கு எனக்கு உணர்வுள்ள இருதயத்தை தாரும். அவர் எந்த செல்வத்தையோ ஐஸ்வர்யத்தையோ அவர் கேட்கல, அவர் கேட்பது உணர்வுள்ள இருதயம். இந்த காலை வேளையில நம்ம ஒவ்வொருத்தரும், ஆண்டவரே உங்களை உணர்ந்து கொள்ளும்படிக்கு எனக்கு உணர்வுள்ள இருதயத்தை நீர் தரும்படியாக நான் ஜெபிக்கிறேன். இந்த சத்தியங்களை அப்படியே நிஜமாய் பார்ப்பதுதான் உணர்கின்ற இருதயம். இந்த சத்தியம் இது உணர்வுகள்ல வரல அப்படின்னா நமக்கு பயம் இருந்து கொண்டேதான் இருக்கும், கவலை இருந்து கொண்டேதான் இருக்கும். இந்த சத்தியத்தை உணர்வுகளிலே பார்க்கின்ற ஒரு மனிதன்தான் வெற்றி பெறுகிறவனாய் இருப்பான், ஜெயம் பெறுகிறவனாய் இருப்பான். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி அப்படிதான் வசனம் இருக்கு. ஆனா இந்த வெற்றியின் இடத்துல நம்ம இருக்கிறோமா? ஏன் இந்த வெற்றியின் வாழ்க்கைய நம்ம வாழ முடியல அப்படின்னா, இன்னும் உணர்வுகளிலே அவரை நிஜமாய் பார்க்கவில்லை. அதனாலதான் பயம், அதனாலதான் கலக்கம், அதனாலதான் சோர்வு.
இன்றைக்கு ஆண்டவர் நம்முடைய கண்களை திறந்து இந்த சத்தியங்களை நமக்கு கண்களை திறக்கும்படிக்கு இந்த சத்தியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார்டா. அவரை ரியலா நம்ம பார்க்கிற இடத்துக்கு நம்ம வரணும். அவர் என் கூட இருக்கிறாரு, உங்களுக்குள்ள இருக்கிறாருங்கிறத முதல்ல நிஜமாய் பார்க்க வேண்டும். அவர் எங்கேயோ இருக்கிறாருன்னு நம்ம பார்க்கிற வரைக்கும் அவரை நம்ம என்ஜாய் பண்ண முடியாது. அவர் என்னோடு கூட இருக்கிறார், அவருக்குள் நான் இருக்கிறேன், அவர் எனக்குள் இருக்கிறார். எல்லாரும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரோடு கூட நான் ஒன்றாக இருக்கிறேன், நான் ஜீவனுக்குள் இருக்கிறேன், ஜீவன் இன்றைக்கு எனக்குள் இருக்கிறது, நானும் என் குடும்பமும் ஜீவனுக்குள் இருக்கிறோம். அவர் சொல்றாரு, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறேன். அப்படின்னா அந்த ஜீவனுக்குள்ளதானே இருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள்ள நம்ம இருக்கிறோம்னா நம்ம ஜீவனுக்குள்ள இருக்கிறோம், லைஃபுக்குள்ள நம்ம இருக்கிறோம், ஜீவனின் பிரமாணத்துக்குள்ள நம்ம இருக்கிறோம். இதை எந்த அளவுக்கு நம்ம ஹார்ட்ல உணர ஆரம்பிக்கிறோமோ, நம்ம எல்லைக்கு பக்கத்துல கூட இந்த மரணம் என்பது வர முடியாது. ஜீவன் மரணத்தை விழுங்கிற்று, மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டதுன்னு பாக்குறோம். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை அவர் மரணத்தினாலே அழித்திருக்கிறார். என்னோடு கூட என் குடும்பத்தோடு கூட இருக்கிற தேவன் மரண பிசாசை அழித்திருக்கிறார் என்றால் என் குடும்பத்துல, என் சரீரத்துல, என்னுடைய குடும்பத்துல இருக்கிற யாருடைய சரீரத்திலும் அது கிரியை செய்ய முடியாது. இத நீங்க பேசுகிற வேளையிலேயே ஜீவனின் பிரமாணம் உங்களுடைய வாழ்க்கையில் செயல்படுகிறதை நீங்கள் பார்க்க முடியும். இன்னைக்கு உங்க விசுவாசம் உங்க குடும்பத்துல இருக்கிறவர்களை அது ரட்சிக்கும். அப்போ அண்டர்ஸ்டாண்டிங் இதுதான் நம்முடைய உள்ளார்ந்த கண்களை திறக்கக்கூடியதா இருக்கிறது. நேற்று நம்ம தியானித்தோம் லூக்கா 24. அந்த எம்மாவூர் சீஷர்கள் அது வரைக்கும் இயேசு கூட தான் இருக்கிறாங்க. ஆனா அவர்களுடைய கண்கள் எப்ப திறக்கப்பட்டதோ அப்பதான் புரியுது, ஐயோ இவர் இந்த வசனங்கள் எல்லாம் சொல்லிட்டு வந்தாரே, இந்த வசனங்களை அவர் பேசும்போது நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரிந்ததே. அப்பதான் அந்த வசனத்துடைய அர்த்தங்களே இவங்களுக்கு புரிய ஆரம்பிக்குது. அவர் வசனத்தை சொன்னப்ப கூட இவங்களுக்கு புரியல. அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்ட பொழுதுதான் எவ்ரிதிங் பிகேம் கிளியர். எல்லாமே அவங்களுக்கு கிளியரா அவங்க பார்க்க ஆரம்பிக்கிறாங்க, வசனத்தை ரியலா பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இன்னைக்கு வசனத்தை நம்மளால ரியலா ஏன் பார்க்க முடியல அப்படின்னா, இந்த அண்டர்ஸ்டாண்டிங்க நம்ம பெற்றுக்கொள்ளல. இந்த அண்டர்ஸ்டாண்டிங்க, ஆண்டவரே உணர்வுள்ள இருதயம், அததான் நமக்கு தரும்படியாக ஆவியானவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிற ஒரு மனுஷன் எப்படி இருப்பான்னா கனிகள் கொடுக்கிறவனா இருப்பான். வாசிக்கலாம் மத்தேயு 13:23. மத்தேயு 13. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனுமாய் இருந்து 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தருவான் என்றார். வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனுமாயிருந்து, the one who hears the word and understands it, அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்றவன், அதை உணர்கிறவன் என்ன செய்வானா, கனி கொடுப்பானாம். அப்ப அண்டர்ஸ்டாண்டிங் எதை உண்டாக்குது? ஃபெய்த்தை கொடுக்குது. அங்க கீழ்ப்படிதலை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அங்க ஆவியின் கனிகள் நம்மில் வெளிப்படுவதற்கு உணர்கிற இருதயம் இருந்தால்தான் நம்ம ஆவியின் கனிகள்ல செயல்பட முடியும். இப்ப யோசேப்ப பாக்குறோம். யோசேப்பு உன்னை நல்லா புரிஞ்சுட்டாரு. அவருக்கு அத்தனை வருஷம் ஏற்பட்ட காலங்கள்ல தேவன் தன்னோடு கூட இருக்கிறதை உணர்ந்தவராய் இருந்தார். கடைசியில ஒண்ணு சொல்றாரு சகோதரர்களை பார்த்து, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ அதை நன்மையாக முடிய பண்ணினார். அவருடைய அண்டர்ஸ்டாண்டிங் சகோதரர்களை ஈஸியா மன்னிக்கிறதற்கு உதவி செய்து. நீங்க என்னைய குழியில தள்ளுனீங்களே,
என்னெல்லாம் கஷ்டப்பட்டேன் நான் உங்களால, இந்த தேசத்துல எத்தனை வருஷம் நான் கஷ்டப்பட்டேன் அப்படிலாம் அவங்கள்ட்ட ஒரு வார்த்தை பேசல. அவருக்கு ஒண்ணு புரியுது. அண்டர்ஸ்டாண்டிங்ல உன்னை பார்க்கிறாரு. தேவன் தன்னோடு கூட இருந்தபடியினால் அவங்க தீமை செய்ய நினைச்சா கூட அவர் அதை நன்மையா முடிய பண்ணியிருக்கிறாரு. அப்போ என் சகோதரர்களை மன்னிப்பதுதான் அது நல்ல காரியமாக அவர் காண்கிறார். அங்கதான் அவருடைய ஸ்பிரிச்சுவல் ஃப்ரூட்டை நம்ம பார்க்க முடியுது. அப்போ எந்த ஒரு மனிதன் தேவனை அறிந்து உணர்கிறானோ, அவருடைய வசனத்தை அறிந்து உணர்கிறானோ, அவனே கனிகளை கொடுக்க முடியும். இன்னைக்கும் நீங்க பார்க்கலாம், எத்தனையோ பிரசங்கிக்கிற பிரசங்கம் பண்றவங்களையோ இல்ல ஊழியர்களையோ யார பார்த்தாலும் நீங்க முதல்ல அவங்க கனிகளை வைத்துதான் நீங்க அவங்கள பார்க்க முடியும். இந்த கனிகளை பார்க்கலன்னா ஒண்ணு நீங்க புரியணும், அவங்க அண்டர்ஸ்டாண்டிங்ல இன்னும் தேவனை சரியான விதத்தில் பார்க்கவில்லை. இன்னைக்கு நம்மையும் நம்ம அப்படிதான் பார்க்கணும். மற்றவர்களை பார்க்கும் பொழுது அதை அறிந்து கொள்ளணும். அப்படிப்பட்டவர்களிடத்துல நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா என்ன செய்யணும், இருக்கணும். எல்லாவற்றையும் எல்லாரிடத்திலும் நம்ம சொல்றது சரியான விஷயம் அல்ல. நீங்க கனிகளை பார்க்கிறவர்களாய் இருக்க வேண்டும். யார்கிட்ட நல்ல மரம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாது. அப்போ எந்த ஒரு மனிதன், எந்த ஒரு தேவ மனுஷனானாலும் அவன் வசனத்தை உணர்கிறவர்களாய் இருப்பார்கள் என்றால் அவர்கள் நல்ல கனிகளை கொடுக்கிறவர்களாய் இருப்பார்கள். அவங்க கிட்ட தைரியமா நம்மளுடைய காரியங்களை, நம்ம என்ன ஆலோசனை வேணும் என்ன வேணாலும் அவங்க கிட்ட கேட்கலாம். இல்லைன்னா அவங்களுடைய கனிகளை பார்த்து மற்றவங்களை பத்தி எப்பொழுது குறையா பேசுறாங்களா, இல்ல மற்ற அன்பு இல்லாத இடத்துல இருக்கிறாங்களா, இல்ல வெறுப்பையும் கசப்பையும் உடையவர்களா இருக்கிறாங்களா அப்படின்னா ஒன்ன புரியணும், இவர்கள் இன்னமும் வசனத்தை உணராதவர்களா இருக்கிறார்கள். அவர்களிடத்துல நம்ம ரொம்ப என்ன செய்யணும், ஜாக்கிரதையா இருக்கணும். அவங்கள்ட்ட கனிகள் இருக்காது, அவர்களிடத்துல இச்சை இருக்கும், மாம்சத்தின் கிரியைகள் அவர்களிடத்துல பலமாய் செயல்படும். எல்லாரையும் ஒன்று போல பார்க்கிறவர்கள் தான் வசனத்தை உணர்கிறவர்கள். அதை நம்ம டிசர்ன் பண்றதுக்கு இதை நான் சொல்லணும்னு நினைக்கல, ஆனா ஆவியானவர் இதை சொல்ல வைக்கிறார். நம்ம கவனமா இந்த நாட்களிலே எந்த சத்தியத்தை நம்ம கேட்கிறோங்கிறதுலயும் கவனமா இருக்கணும். யாரிடத்துல நம்ம காரியங்களை ஷேர் பண்றோங்கிறதுலயும் நம்ம ரொம்ப கவனமா இருக்க வேண்டும். உணர்கிறவர்கள் எப்படி இருப்பாங்க, தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டதை உணர்கிறவர்கள் அவர்கள் கனிகளை வெளிப்படுத்துகிறவர்களா இருப்பார்கள். அவங்கள்ட்ட அன்பு இருக்கும், சந்தோஷம் இருக்கும், சமாதானம் இருக்கும், நீடிய பொறுமை இருக்கும், சாந்தம், தயவு, நற்குணம், விசுவாசம், இச்சை அடக்கம் எல்லாம் இருக்கும். அவங்க கிட்ட பொறாமை இருக்காது, அவங்கள்ட்ட வெறுப்பு கசப்பு, அவங்க சிலருடைய வாயை திறந்தாலே அவங்கள்ட்ட கசப்பு வெறுப்பு தான் வெளிப்படும். அப்படி இருந்தாலே நீங்க ஒன்றை உணர்ந்து கொள்ளணும், அங்கே அவர்கள் வசனத்தை கேட்டு உணர்கிற இடத்தில் இல்லை. அப்படிப்பட்டவர்களிடத்துல நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். சரி, இப்ப அடுத்ததா இந்த அண்டர்ஸ்டாண்டிங்ல நம்ம லேக் ஆனோம் அப்படின்னா அதுதான் ஆவிக்குரிய குருட்டாட்டத்தில் நாம் இருக்கிறோம் என்பதற்கு அடையாளம். வாசிக்கலாம், எபேசியர் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினால் தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராய் இருந்து. போதும், அடுத்ததையும் வாசித்திருங்க. உணர்வு இல்லாதவர்களாய் சகலவித அசுத்தங்களையும் ஆவலோடு நடப்பிக்கும்படி தங்களை காம விகாரத்துக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினால், அவங்க எதுல அந்தகாரப்படுறாங்க, புத்தியில, அண்டர்ஸ்டாண்டிங்ல டோட்டலா டார்க்னஸ். இந்த மக்கள்
ட்ரூத் இவங்களுக்குள்ள என்ன செய்யாது, அண்டர்ஸ்டாண்டிங்ல வரவே வராது. அதனாலதான் சில மக்கள் பல பிரசங்கங்களை கேட்டுட்டே இருக்காங்க, அப்படி ஜம்ப் பண்ணிட்டே இருப்பாங்க. இல்ல இவங்க இல்ல, அடுத்த ஆளு, அடுத்த ஆளு, அடுத்த ஆளு. நம்ம வளர்ச்சிக்கு ஏற்ப தேவனே சிலரை சில நேரங்கள் அறிமுகப்படுத்துவார், அப்படி போறது வேற. ஆனா அவங்களால ஒரு இடத்துல ஸ்டேபிளா இருக்கவே முடியாது. இந்த தீர்க்கதரிசிட்ட போயிரலாமா, அந்த தீர்க்கதரிசிட்ட போயிரலாமா, அப்படி போயிரலாமா, இப்படி போயிரலாமா. ஏன்னா இன்னமும் அண்டர்ஸ்டாண்டிங்ல தேவனை உணராதவர்கள். அவங்க ஜம்ப் பண்ணிட்டே தான் இருப்பாங்களே தவிர அவங்க உண்மையாய் தேவனை உணர்கிற இடத்துக்கு அவங்களால வர முடியாது. அவங்க மணிக்கணக்குல வேதத்தையும் வாசிப்பாங்க, சத்தியங்களையும் கேட்பாங்க. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடம், இன்னொரு இடத்துல இருந்து இன்னொரு இடம், இப்படி தாவி 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 போவாங்க. ஆனா கூட அவங்க எதை தேடி போவாங்கன்னா, யாராவது தனக்கு தீர்க்க தரிசனம் சொல்ல மாட்டாங்களா, என் வாழ்க்கையை குறிச்சு சொல்ல மாட்டாங்களா, இப்படித்தான் எண்ணம் இருக்குமே தவிர தான் யார், தனக்கு தேவன் என்ன வைத்திருக்கிறார், தன்னை தேவன் எப்படி பார்க்கிறார், இன்னைக்கு எனக்கு என்னென்ன என்னுடைய ஜீவன் ஆவிக்குரிய ஆசீர்வாதமாய் எனக்கு என்னெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, இதை தேடுகிறவர்களாய் இருக்க மாட்டார்கள். இவங்க அண்டர்ஸ்டாண்டிங் டோட்டலா டார்க்கண்டா இருக்கு. புத்தியில் அந்தகாரப்பட்டு, இந்த புத்தியில அந்தகாரம் இருக்கிறவர்கள் எப்பவும் அவங்க இருதயம் படபடப்பிலே இருக்கும். அவங்க இருதயம் இளைப்பாறுதல்ல இருக்காது. அங்க என்ன சொல்லுது அடுத்த வசனம், அதே வசனம், தங்களில் இருக்கும் அறியாமையினாலே, ignorance, அதாவது and they are shut out from the life of God because of the ignorance that is in them. இந்த உணர்வு இல்லைன்னா அங்க ignorance தான் இருக்கும். அவங்களுக்குள்ள பயம்தான் இருக்கும், கவலை தான் இருக்கும். அப்ப அந்த கவலையும் பயத்தின் மிகுதியில இங்க போலாமா அங்க போலாமான்னு இப்படி ஓடிக்கிட்டே இருப்பாங்க. எதையும் உணர்கிற இடத்திற்கு அவர்கள் வரமாட்டார்கள். அவங்க அற்புதத்தை பார்ப்பாங்க, ஸ்கிரிப்சர்ஸை ரீட் பண்ணுவாங்க, சத்தியங்களை கேட்பாங்க. ஒரு நாளைக்கு மணிக்கணக்கா கேட்கலாம், மணிக்கணக்கா வேதத்தை வாசிக்கலாம். yet they still do not believe. அவங்களால விசுவாசிக்கவே முடியாது. இயேசுவின் நாட்கள்ல பல அங்க மத தலைவர்கள் இருந்தாங்க, பரிசேயர் இருந்தாங்க, சதுசேயர், வேதபாரகர், நியாயசாஸ்திரிகள். அவங்க எல்லாரும் ஜீசஸ பாக்குறாங்க, அவர் செஞ்ச காரியங்களை பாக்குறாங்க. ஆனா கூட அவரை உணர முடியவில்லை, அவரை ரிஜெக்ட் பண்றாங்க. காரணம் என்ன? their understanding became darkened. அண்டர்ஸ்டாண்டிங் டார்க்கண்டா இருந்ததுன்னா அங்க என்ன நடக்குது? தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியரா இருக்கிறாங்க. லைஃப் ஆஃப் காட் அவங்களுக்கு அது எப்படி இல்லை, அத அவங்க ஜீவனா அவங்க பார்க்க முடியல. தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியரா இருக்கிறார்கள். லைஃப் ஆஃப் காட், தே ஆர் ஷட் அவுட் ஃப்ரம் த லைஃப் ஆஃப் காட். அந்த ஜீவனில அவங்க வாழவே முடியல. ஏன்னா their understanding became darkened. இன்னைக்கு நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்ல எப்படி தேவனை பார்க்கிறோம்? அடுத்த வசனம் பார்க்கிறோம், உணர்வில்லாதவர்களாய். being past feeling, they have given themselves to unrestrained lust to commit eagerly every impure act. அவங்களுக்கு என்ன இருக்காது? உணர்வு இருக்காது. தேவனை உணர்ந்தவர்கள் தான் என்ன செய்ய முடியாது? பாவம் செய்ய முடியாது. பார்க்கிறோம், தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான். இந்த தேவனுடைய வித்து நமக்குள்ள ஆக்டிவேட் ஆயிருக்கு அப்படின்னா ஒன்ன புரியணும், நமக்கு உணர்வுல தேவனை நம்மை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். உணர்வுகள்ல தேவனை உணர்ந்து கொண்டவன் தான் தேவனுடைய வித்து அவனுக்குள்ள ஆக்டிவேட் ஆன, அவேக்கண்டான மனிதன். இந்த உணர்வுகள்ல நம்ம தேவனை பார்க்கல அப்படின்னா இன்னமும் பயமும் கவலையும் சோர்வும் கசப்பும் வெறுப்பும் அது இதுன்னு எல்லாத்த குறிச்சு நம்ம மைண்ட்ல அப்படி டம்ப் பண்ணி ஏகப்பட்ட பிரச்சனை
இது மைண்டுக்குள்ள இருக்குன்னா இன்னமும் உணர்வுகளில் நாம் தேவனை ரியலா பார்க்கல. உணர்வுகள்ல எந்த ஒரு மனிதன் தேவனை ரியலா பார்க்கிறானோ அவன் தேவனுடைய ஜீவனை நிஜமாய் பார்ப்பான். அவன் தேவனுடைய ஜீவனுக்கு சொந்தமாய் மாறுவான். இந்த அண்டர்ஸ்டாண்டிங் டார்க்கண்டா இருக்கிற மனுஷன் தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராய் இருக்கிறானாம். ஏலியனேட்டட் ஃப்ரம் த லைஃப் ஆஃப் காட். அவன் தேவனுடைய ஜீவனுக்குள்ள வரவே முடியாது. இந்த உணர்கிறவர்கள் தான். அதனாலதான் பாக்குறோம் இன்னைக்கும் சில பரிசுத்தவான்களுடைய சாட்சிகளை கேட்டிருக்கிறேன். பல வருஷங்களா ஒரு சின்ன ஒரு பில் மாத்திரை கூட எடுக்காத மனிதர்கள். காரணம் அவங்க தேவனுடைய ஜீவனை அப்படியே ரியலா வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. இன்றைக்கு நமக்கு நம்ம இந்த உலகத்துல இருக்கிறபடியினால உலகம் நமக்கு பல காரியங்களை சொல்லி கொடுக்கறது நம்ம மைண்ட்ல நம்ம ஏத்தி வச்சிருக்கிறதுனால நம்முடைய அண்டர்ஸ்டாண்டிங் சில ஏரியாஸ்ல டார்க்கண்டா இருக்கிறதுனால நமக்கு என்ன வந்துருது, ஒரு சின்ன ஒரு சிம்டம் வந்த உடனே பயம். ஐயோ இது எப்படி ஆகுமோ, அது எப்படி ஆகுமோ. நம்ம தேவனுடைய ஜீவனுக்கு உடனடியாக அந்நியராய் மாறுகிறோம். அப்போ இந்த அண்டர்ஸ்டாண்டிங்ல என்னுடைய இருதயம் வர வேண்டும் என்பதை நாம் விரும்ப வேண்டும். அவர்கள்தான் அவர்களுடைய உள்ளத்தில் இருந்துதான் ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட முடியும். இன்னைக்கு இல்லைன்னா என்னென்ன சின்ன 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 விஷயத்துக்கும் அழுது புலம்பி கவலைப்பட்டு அது இப்படி ஆயிருமா, இது அப்படி ஆயிருமா, எப்படி ஆகும்? அவருக்குள்ள நான் இருக்கிறேன், என் குடும்பம் அவருக்குள்ள இருக்குது, நானும் என் குடும்பமும் ஜீவனுக்குள்ள இருக்கிறோம் அப்படிங்கிற சத்தியத்தை உணரல அப்படின்னா பயமும் கவலையும் தான் மிஞ்சும். வசனம் தெளிவா சொல்லுது, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். 2 தீமோத்தேயு 1:7. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். தெளிந்த புத்தியுள்ள ஆவி, சவுண்ட் மைண்ட தான் நமக்கு கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு இந்த சவுண்ட் மைண்ட் நம்மள செயல்படுதா, இல்ல ஒரு சின்ன காரியம், ஒரு சின்ன ஒரு பிரச்சனை கூட நம்மை அசைய பண்ணுகிறதா? அவரை எதுவும் அசைக்க முடியலன்னா என்னை எதுவும் அசைக்க முடியாதுங்கிற இடத்துல நம்ம எப்ப வருகிறோமோ அப்பதான் அவருடைய சமாதானத்தை நம்ம பெற்றிருக்கிறோம் என்பதை அறிந்து கொள்ளலாம். அவர் சொல்றாரு, சமாதானத்தை உனக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உனக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல. உலகம் கொடுக்கறதெல்லாம் டெம்பரரி. உலகம் கொடுக்கிற சந்தோஷம், உலகம் கொடுக்கிற சமாதானம் எல்லாமே அது டெம்பரரியா தான் இருக்கும். அது சூழ்நிலை மாறும் பொழுது சந்தோஷமும் சமாதானமும் மாறிடும். ஆனால் அவர் கொடுக்கிற சமாதானம் உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல, என்னுடைய சமாதானத்தையே உனக்கு கொடுக்கிறேன்னா சூழ்நிலைகளை பார்த்து அசைக்கப்பட முடியாத ஒரு சமாதானம். இந்த சமாதானம் நமக்குள்ள எப்ப வரும் அப்படின்னா வாசிக்கலாம், எபிரேயர் 12:1. எபிரேயர் 12:1. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவர் முடிக்கிறவருமா இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓடக்கணும். அங்க என்ன சொல்லியிருக்கு? மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்க. இன்றைக்கு பரலோகத்தில் உள்ளவைகள் பூலோகத்தில் உள்ளவைகள் எல்லாம் அவர் மூலமாய் ஒப்புரவாக்கி கொண்டாராம். இன்னைக்கு இங்க அன்சீன் ரெல்ம் நம்ம பக்கத்துல தான் இருக்கு.
பரிசுத்தவான்கள் நம்ம பக்கத்துல தான் இருக்காங்க. தூதர்கள் நம்ம பக்கத்துல தான் இருக்காங்க. ஆனா, இத பார்க்கும்படிக்கு நம்முடைய கண்கள் திறக்கப்படாததுனால, ஆவிக்குரிய உலகத்துல நடக்கிற காரியங்கள் நமக்கு புலப்படல. ஆனா, ரியாலிட்டி என்னன்னா, விசுவாசத்தினாலே காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை. அவை எங்கிருந்து உண்டாயிருக்கிறது? தேவனுடைய வார்த்தையினால் அன்சீன் ரெல்ம்ல இருந்து தான் சீன் ரெல்ம் உருவாகி இருக்கிறது. அப்போ எந்த ஒரு மனிதன் அந்த அன்சீன் ரெல்ம ரியலா பார்க்கிறானோ, உணர்கிறானோ, அவன்தான் உண்மையான அண்டர்ஸ்டாண்டிங்க பெற்றுக்கொண்ட மனிதன். இந்த காணக்கூடாத காண்கிற உலகத்தை ரியலா பாக்குற வரைக்கும் நம்ம உணர்வுகள் அது தேவனிடத்துல நெருங்க முடியாது. காணக்கூடாத உலகத்துல இருக்கிற தேவன், அந்த சாட்சிகள், அந்த தூதர்கள், இவங்க எல்லாரும் என்னோடு கூட இருக்கிறாங்க. அவருடைய ரத்தம் என் மேல தெளிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இத உணர்கிறவர்கள் தான் உண்மையாய் தேவனை உணர்கிறவர்களாய் இருக்கிறார்கள். காண்கிற உலகத்தை நம்புகிறவர்களால தேவனை உணர முடியாது. அவங்களுக்கு மனுஷர்கள் பேசுறது பெருசா தெரியும், சூழ்நிலை சொல்லுகிறது பெருசா தெரியும், பாடியில சிம்டம்ஸ் சொல்றது பெருசா தெரியும். ஆனால் காணாததை நம்புகிறவர்கள் தான் நிஜமாய் தேவனை அறிந்து உணர்ந்தவர்கள். இன்னைக்கு காணாதத உணர்கிறோமா, இல்ல பார்க்கிறத உணர்ந்து கொண்டு இருக்கிறோமா? பார்க்கிறத உணர்ந்து கொண்டு இருந்தோம்னா தேவனுடைய ஜீவனுக்கு நாம் அந்நியராய் இருக்கிறோம். அந்த வசனம் தெளிவா சொல்லுது, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும். இந்த பாரம் எங்க இருந்து வருது? நேற்று ஆண்டவர் நான் அதை வாசிக்கும் பொழுது எனக்கு ஒரு அந்த இடத்துல நான் ஃபீல் பண்ணதை நான் சொல்றேன். பாரம்னாலே இந்த நான் என்கிறது செயல்படுகிற இடத்துலதான் பாரம் இருக்கும், கவலை இருக்கும், பயம் இருக்கும். இந்த பாரம்னாலே என்ன? ஐயோ இந்த பிரச்சனை அப்படி இருக்கு, அந்த பிரச்சனை இப்படி இருக்கு, இது என்ன ஆகும், அது என்ன ஆகும், எதிர்காலம் என்ன ஆகும். இது எல்லாமே நான் என்கிற அகங்காரம் நமக்குள் இருக்கிறபடியினாலேதான் நமக்கு இந்த பாரங்கிறதே இருக்கு. இந்த நான் என்பதை ஒரு மனுஷன் எப்போ அத களைந்து போடுகிறானோ, இந்த பழைய மனுஷனை களைந்து போடுகிறானோ, அவன் ஃப்ரீயா இருப்பான். இப்போ ஒரு ரேஸ்ல நம்ம ஓடுறோம், ஒரு வெயிட்ட தூக்கிட்டு ஓடுறதுக்கோ ஃப்ரீயா ஓடுறதுக்கோ எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. இன்னைக்கு இந்த நான் அப்படிங்கிற அந்த அகங்காரம் அது ஒரு மிகுந்த பாரமா காணப்படுது. ஒவ்வொருத்தரையா குறிச்சு திங்க் பண்ணுவோம். அவங்க என்னை எப்படி சொன்னாங்களே, இவங்க என்னை எப்படி பேசுனாங்களே, இவங்க என்னைய காயப்படுத்தினாங்களே, எல்லாமே இது எனக்கு நடந்ததுன்னு சொல்லி பாடியில கொண்டு நம்மளுடைய ஐடென்டிட்டியை வைக்கிறோம்னா அங்க நான் செயல்பட்டு கொண்டிருக்கிறது இல்ல. இது நான் அல்ல. ஐ ஆம் a spirit, ஐ ஆம் லைஃப். நான் ஜீவனாய் இருக்கிறேன். நான் என்பது என்னுடைய ஜீவன் தான். நான் என்பது என்னுடைய சரீரம் அல்ல. நான் என்பது என்னுடைய ஆத்துமா அல்ல. என் ஜீவன் தான் நான் அப்படிங்கிற இடத்துக்கு வருகிறவங்களுக்கு மற்றவங்க பேசுறது எதுவுமே அஃபெக்ட் பண்ணாத இடத்துக்கு அவங்க வருவாங்க. அவங்க தான் உண்மையாகவே தேவனை உணர முடியும். அதனாலதான் இயேசு சொல்றாரு, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து. இந்த தன்னைத்தான் வெறுக்கிறவர்கள் தான் தேவனை உணர முடியும். இல்லைன்னா எப்பவும் பாரம் தான் இருக்கும். பாரமான யாவற்றை அவங்க அந்த ஓட்டத்துல ஓடவே முடியாது. சோர்ந்து போய் அங்கங்க உட்கார்ந்துருவாங்க. கிறிஸ்தவ வாழ்க்கையின் ஓட்டத்துல எப்போ இந்த பாரத்தை தூக்கி போடுறோமோ, இல்ல இனி நான் அல்ல. பவுல் சொல்றார், எந்த சூழ்நிலையிலும் மனரம்யமா இருக்க நான் கற்றுக்கொண்டேன். எப்படி முடியுது? பாரத்தை உதறி தள்ளிட்டாரு. இது எதுவுமே எனக்கு நடக்கலங்கிற இடத்துக்கு அவர் வந்துட்டாரு. அப்படிப்பட்ட மனிதன் தான் தேவனை உணர்கிறவனாய் இருக்க முடியும். தேவனுடைய ஜீவனுக்கு உரியவனாய் மாற முடியும். நம்ம தேவனுடைய ஜீவனுக்கு உரியவர்களாய் இருக்கிறோமா, தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராய் இருக்கிறோமா?
அப்போ இன்றைக்கு நம்ம முதிர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளா இருக்கிற நாம் எந்த இடத்துல இருக்கிறோங்கிறத நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அப்போ வாசிக்கலாம், கடைசியா ஒரு வசனம் வாசித்து நம்ம முடிக்கலாம். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். பலமான ஆகாரமானது நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும் ஞானோந்திரியங்களை உடையவர்களாகிய பூரண வயதுள்ளவர்களுக்கு தகும். சாலிட் ஃபுட், பலமான ஆகாரம் யாருக்கு தான் கொடுக்க முடியுமா? நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும் ஞானேந்திரியங்களை உடையவர்களாய் இருக்கிற பூரண வயதுள்ளவர்கள், மெச்சூர்ட் சன்ஸ் ஆஃப் காடுக்கு தான் சாலிட் ஃபுட்டை கொடுக்க முடியுமா? அப்போ மெச்சூர் பிலீவர்ஸ், மெச்சூரான விசுவாசிகள், மெச்சூரான தேவ குமாரர்கள், அவங்க சத்தியத்தை அறிந்து கொள்ளுவாங்க, அவங்க எது வஞ்சனை என்பதை புரிந்து கொள்வாங்க, தேவனுடைய சித்தத்தை உணர்கிறவர்களா இருப்பார்கள். அப்போ தேவனுடைய சித்தத்தை உணர்ந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து இவர்களுக்கு தான் பலமான ஆகாரம் கொடுக்கப்பட முடியுமா? இவங்களுக்கு இப்போ நம்ம இந்த இடத்துல வந்திருக்கிறோம், இன்னைக்கு இந்த அளவுக்கு நம்ம சத்தியங்கள்ல நம்ம தியானித்து கொண்டு இருக்கிறோம். இதையே போய் தேவனை உணராத மக்களுக்கு போய் பேசுனீங்கன்னா அது உள்ளேயே அவங்களுக்கு போக முடியாது. ஆனா இன்றைக்கு தேவனுடைய விலையேற பெற்ற கிருபையினால நம்ம ஒவ்வொரு நாளும் அறிந்து அறிந்து நம்முடைய பகுதிகள், நம்முடைய உள்ளார்ந்த மனிதனுடைய கண்கள் ஒவ்வொரு நாளும் பல ஏரியாஸ்ல தேவன் நமக்கு திறந்து கொண்டே இருக்கிறபடியினாலதான் இந்த சத்தியங்களை எல்லாம் நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம். அப்போ சாலிட் ஃபுட், இன்னும் பலமான ஆகாரம் நமக்கு வேணும்னா, பலமான ஆகாரம் யாருக்கு கொடுக்க முடியும்? ஒரு சின்ன பிள்ளை, ஒரு பிறந்த பிள்ளைக்கு சிக்கனையும் மட்டனையும் கொடுக்க முடியாது. அந்த பிள்ளை வளர்ந்து அது நடக்கிற இடத்துக்கு வரும்போதுதான் அதுக்கு பலமான ஆகாரங்கள் எல்லாம் கொடுக்க முடியும். அது போலதான் சின்ன பிள்ளைக்கு போய் பலமான ஆகாரத்தை கொடுக்க முடியாது. அப்போ இந்த சின்ன பிள்ளைகள் யார் என்பவர்கள்? தேவனை அறிந்து உணராதவர்கள். அவங்களுக்குள்ள கசப்பு இருக்கும், பொறாமை இருக்கும், எல்லாம் இருக்கும். அவர்கள் கிறிஸ்துவுக்குள் வளராதவர்கள். அப்ப அண்டர்ஸ்டாண்டிங்ல என்லைட்டன்மெண்ட் ஆக 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 ஆகதான் முதிர்ச்சி அடைந்து நம்ம தேவனுடைய சகல அந்த ஞானத்தையும் அறிவையும் பொக்கிஷத்தையும் பெற்றுக்கொண்டு நம்ம எப்படி இருக்கிறோமா, நன்மை தீமை இன்னதென்று பகுத்தறியக்கூடிய ஒரு ஞானத்தை நம்ம பெற்றுக்கொள்ளுகிறோம். அவர்களுக்குத்தான் பலமான ஆகாரம் கொடுக்கப்பட முடியும். இல்லைன்னா டீப்பர் ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்சஸ்க்கு போகும்போது அவங்களுக்கு எதுவுமே விளங்காது. இன்னைக்கு அதற்கு முதல் படியாகத்தான் தேவன் இன்றைக்கு இந்த உணர்கிற இருதயம் நமக்கு எவ்வளவு முக்கியம் என்பதை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். இந்த உணர்கிற இடத்திற்கு வாசிக்கலாம். இந்த 1 கொரிந்தியர் 3 அந்த எப்படி குழந்தைகளா இருக்கிறவங்க, இதை நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம், அதை மறுபடியும் வாசித்தா இன்னும் உங்களுக்கு புரியும். 1 கொரிந்தியர் 3 1, 2, 3 வாசிங்க. மேலும் சகோதரரை, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் மாம்சத்துக்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று. நீங்கள் பலன் இல்லாதவர்களானதால் உங்களுக்கு போஜனம் கொடாமல் பாலை குடிக்க கொடுத்தேன். இன்னமும் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாய் இருக்கிறபடினால் இப்பொழுதும் உங்களுக்கு பலன் இல்லை. அடுத்தது, பொறாமையும் வாக்குவாதமும் பேதகங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடினால் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாய் இருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா? மேலும் சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல், என்னால பேச முடியல. ஏன்னா ஆவிக்குரியவர்களா இருந்தா அவர்களுக்கு உணர்வுள்ள இருதயம் இருக்கும். அவங்களுக்கு என்ன இருக்கா? மாம்சத்துக்குரியவர்களா இருக்கிறாங்க. இந்த மாம்சத்துக்கு உரியவர்கள், இந்த ஐடென்டிட்டி நம்ம அன்னைக்கு பார்த்தோம். தன்னைத்தான் வெறுப்பது என்றால் என்னன்னு ஒரு மெசேஜ் போட்டிருக்கோம். அதை கண்டிப்பா எல்லாரும் கேளுங்க.
அதுல பார்த்தோம், எந்த ஒரு மனிதன் இந்த பாடி தான் நான் நினைக்கிறானோ அவர்கள் எல்லாரும், முதல் ஆதாம் எப்படி அந்த பாடியில தன்னுடைய ஐடென்டிட்டியை பார்க்க ஆரம்பித்தானோ அப்பொழுதுதான் வீழ்ச்சியே அங்க ஆரம்பிக்குது. அப்போ இந்த மாம்சத்துக்குரியவர்கள் உணர முடியாதவர்கள், அவர்களுக்கு பாரம் இருக்கும், பாரமான யாவற்றையும் அவங்க உதறி தள்ளாதவர்கள். அவங்க இங்க நடக்கிறது அங்க நடக்கிற, அவங்க பேசுறது இவங்க பேசுறது, ஒரு சின்ன ஒரு வார்த்தை உடனே அவங்கள ஃபிளஷ்குள்ள கொண்டு போயிரும், பயம் வந்துரும். மாம்சத்துக்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று. எப்பா, இன்னும் நீங்க கிறிஸ்துவுக்குள்ள எப்படி இருக்கீங்க? சின்ன பிள்ளைகளாவே இருக்கீங்களே. நீங்க ஆவிக்குரியவர்களா இருந்தாதான் நீங்க முதிர்ச்சி அடைந்தவர்களா இருப்பீங்க. உங்கள்ட்ட இன்னமும் சின்ன பிள்ளைனே நினைச்சு நான் பேச வேண்டியது இருக்கு. நீங்கள் பலன் இல்லாதவர்களா இருக்கீங்க. மாம்சத்துக்குரியவர்கள் உணர்வில்லாதவர்களா இருக்கிறாங்க, இவங்க பலன் இல்லாதவர்களா இருக்கிறாங்க. நான் உங்களுக்கு பலமான ஆகாரத்தை, டீப்பர் ஸ்பிரிச்சுவல் ட்ரூத்ஸ் எல்லாம் இன்னும் உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்க முடியல. உங்களுக்கு போஜனம் கொடாமல் பாலை குடிக்க கொடுத்தேன். இன்னமும் பேசிக் ட்ரூத். நீ அவரை விசுவாசி, நீ அவரை அப்புறம் ரட்சிக்கப்படுவ, நீ அவரை பெருசா பாரு, இப்படி இப்படி அந்த பேசிக் ட்ரூத்தை தான் நான் இன்னும் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டியது இருக்கு? சொல்லி கொடுக்க வேண்டியது இருக்கு. பலமான ஆகாரம்லாம் இன்னும் இருக்கு. நீ வளர்ந்தாதானே நான் அதை கொடுக்க முடியும். அப்ப வளர்கிறதற்கு நம்முடைய இருதயம் என்ன எப்படி இருக்கணும்? உணர்கின்ற இருதயமாய் மாற வேண்டும். இல்லைன்னா இப்படித்தான் நம்முடைய வாழ்க்கை இருக்கும். அவருடைய ஜீவனுக்கு நம்ம அந்நியரா தான் இருப்போம். அடுத்த வசனம் பார்க்கிறோம். பொறாமை, வாக்குவாதம், வேதகங்கள் இருக்கிறபடியினால் மாம்சத்துக்குரியவர்களாயிருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா? பொறாமை, வாக்குவாதம், வேதகங்கள் இதெல்லாம் உங்க எண்ணங்கள்ல இருக்குன்னா நீங்க எப்படி இருக்கீங்க? மனுஷனை போல நடக்கிறீங்கன்றார். மனுஷனை போல நடக்கிறோம்னாலே நாம் மாம்சத்துக்குரியவர்களா இருக்கிறோம், தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியரா இருக்கிறோம், உணர்வில்லாதவர்களா இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம யாரு? நமக்கு அவர் பெற்று தந்த ஒரு விலையேற பெற்ற ஒரு பெரிய விடுதலை என்ன? இதெல்லாம் உணரவே முடியாது. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் நான் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார். இந்த பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டு விட்டான். இனி நான் அப்படிங்கிறது எனக்கு இல்ல. எனக்குள்ள யாருதான் இருக்கிறா? கிறிஸ்துதான் இருக்கிறார்ங்கிற உணர்கிற மனிதன் அவன்தான் முதிர்ச்சி அடைந்த தேவ புத்திரன். இப்படிப்பட்டவர்களுக்காக தான் சர்வ சிருஷ்டியும் ஏங்கிக் கொண்டிருக்கிறது. இவங்க வந்தா பூமி பரலோகமா மாறும். இன்னமும் அது அப்படி இருக்கு, இது இப்படி சூழ்நிலைக்குள்ளேயே உழண்டு கவலை கவலை கவலை, பாரம், என் பிள்ளைகளை குறிச்சு பாரம், எதிர்காலத்தை குறித்து பாரம், அந்த பாரம் இந்த பாரம், எல்லா பாரமும் இந்த நான்ல தான் இருக்கு. இந்த நான் என்கிறவன் நம்மை விட்டு அகன்று போனால் ஒழிய நம்ம உணர்வுள்ள இருதயத்தை பெற முடியாது. அந்த பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவம்னால அவர் அறிய முடியாத இடத்துலதான் அங்க பாவம் வருது. உதறி தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை நோக்கி அவரை மட்டும் பார்க்கணும், அவர் வார்த்தையை மட்டும் பார்க்கணும். அந்த ஓட்டத்துல நம்ம ஓடுகிறோம் என்றால் நம்ம அடுத்த லெவலுக்கு நம்மளால நிச்சயமா வர முடியும். இன்றைக்கு தேவனுடைய ஜீவனுக்கு உரியவர்களாய் நான் இருக்கிறேன், தேவனுடைய ஜீவனுக்கு உரியவர்களாய் என்னுடைய குடும்பம் இருக்கிறது அப்படிங்கிறத நீங்க உணர்வீர்கள் என்றால் இந்த ஜீவனில் நாம் வாழ முடியும், இந்த ஜீவனில் நாம் ஆளுகை செய்ய முடியும். அதுக்கு நம்ம அவர் சமூகத்துல ரெஸ்ட்ல இருக்கணும். நம்ம அமர்ந்திருந்து அவரே தேவன் என்று அறிந்து கொள்ள வேண்டும். இந்த வருஷம் நமக்கு கொடுத்த வார்த்தை அதுதான். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். அவர் அறிந்து கொள்ள அறிந்து கொள்ள அறிந்து கொள்ள உணர்வுள்ள இருதயமாய் நம்முடைய இருதயம் மாறும். நாம் ஆவிக்குரியவர்களாய் மாறுவோம். அதனாலதான் இந்த ஆவியில நமக்கு எல்லா பிளெஸிங்ஸும் கொடுக்கப்பட்டிருக்கு.
ஏசாயா 11:2 பார்க்கிறோம், ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவி, ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவி, அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியும் ஆகிய கர்த்தருடைய ஆவி. இது எல்லாம் நம்முடைய ஸ்பிரிட்ல இருக்கு. உணர்வை கொடுக்கிற ஆவி, உணர்வுள்ள ஆவிதான் நம்முடைய ஸ்பிரிட்ல இருக்கு. அந்த ஸ்பிரிட்ல இருந்து நம்ம பேசுறோம். இந்த உணர்வுள்ள ஆவியில இருந்து நம்ம செயல்படுறோமா? நம்ம ஆத்துமா இந்த ஆவியில இருந்து இந்த உணர்வை பெற்றுக்கொள்ளுகிறதா? இந்த ஆவியானவர், ஆவிக்குரியவர்களாய் நம்ம மாறிட்டோம்னா உணர்வுக்குரியவர்களாய், உணர்வை பெற்றவர்களாய் நாம் மாறிவிடுவோம். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும். ஆவியின் சிந்தை உடையவர்கள் எதை குறிச்சு கலங்க மாட்டாங்க, அசைய மாட்டாங்க. கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லைன்னு தாவீது சொல்றார். இன்றைக்கு புது உடன்படிக்கையின் கீழ் அவருடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்ட நாம், அவர் மேல் கட்டப்பட்டு வருகிற நாம், நம்மை அசைக்க எந்த வல்லமைக்கு இடம் இருக்கிறது? எந்த வல்லமையாலும் முடியாது. அவருடைய வல்லமை நம்மை தாங்கிக் கொண்டிருக்கிறது, நம்மை நடத்தி கொண்டிருக்கிறது. நாம் அவருக்குள் இருக்கிறோம், பிழைக்கிறோம், அசைகிறோம். இன்றைக்கு அவர் நமக்குள் இருக்கிறார். இதை உணர்கிறவர்கள் ஜீவனில் ஆளுகை செய்வார்கள். கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. இன்னைக்கு ஜீவனை அடைந்திருக்கிறோமா? இந்த ஜீவனை அடைந்திருக்கிறோம் என்றால் ஆளுகை செய்கிறவர்களாய் இருப்போம். இதை உணர்ந்தவர்களா, ஆண்டவரே நான் இந்த உணர்கிற இடத்திற்கு வர வேண்டும் என்று சொல்லி நம்ம என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். அந்த ஆவி, உணர்வுள்ள ஆவிதான் எனக்குள்ள இருக்கு. அந்த ஆவியில இருந்து நான் எல்லாவற்றையும் பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கலாம். கர்த்தர் பெரிய காரியங்களை நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் அவர் செய்ய அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார், அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். அதற்காக தான் இந்த சத்தியங்களை நாம் கேட்கும்படிக்கு அவர் கிருபை செய்திருக்கிறார். நம்ம ஜெபிக்கலாம். அப்படியே அமைதலா உங்க இருதயம் ரெஸ்ட்ல வரட்டும். நான் பேசுகிற காரியத்தை மாத்திரம் அப்படியே கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த நல்ல நாளின் காலை வேளையில தகப்பனே, எங்களோடு கூட இடைப்பட்ட உம்முடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அப்பா, நாங்கள் ஜீவனில் ஆளுகை செய்யும்படிக்கு எங்களை நீர் அழைத்திருக்கிறீர், தெரிந்தெடுத்திருக்கிறீர். நாங்கள் உம்முடைய ஜீவனுக்கு உரியவர்களா இருக்கிறோம். உங்க ஜீவன் இன்றைக்கு நாங்க தியானித்தோம் அப்பா. அந்த ஜீவன் எப்படிப்பட்ட ஜீவன்னா, என்ன பலவீனமா இருந்தாலும் அந்த உங்க ஜீவன் ஒரு மனுஷனுக்குள்ள வரும்னா அது நொடி பொழுதுல அந்த பலவீனம் நீங்கி போகிற ஜீவனை உடையவர் நீர் தகப்பனே. அந்த நீர்க்கோவை வியாதியுள்ள மனுஷனுடைய அந்த பலவீனம் நீங்க தொட்ட மாத்திரத்துல தேவையற்ற நீர் அவனுடைய சரீரத்திலிருந்து காணாமல் போனதப்பா. அவனுடைய சரீரம் பூரண சுகமடைந்தது. அந்த ஜீவனை உடையவர்களாய் நாங்கள் இருக்கிறோம். அந்த ஜீவன் இன்றைக்கு எங்களுக்குள் இருக்கிறது. ரிஷாலமா ஹேதெலே மி ஹதி ஷோலு ஹதூர் கால்பா லேபல் ஹெஷ்ல ப்ரீ ஹதூக் கரபா. நீங்க சொல்லுங்க, அப்பா எவ்வளவு பெரிய ஜீவனை இன்றைக்கு எங்களுக்குள் நீர் தந்திருக்கிறீர். உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறவர் இன்றைக்கு எங்களுக்குள்ளே இருக்கிறீர். நாங்கள் ஜீவனுக்குள் இருக்கிறோம். நானும் என் குடும்பமும் கிறிஸ்துவின் ஜீவனுக்குள் இருக்கிறோம். ஜீவன் எங்களுக்குள் இருக்கிறது. இதை நீங்க உணரும் பொழுதே உங்களுடைய என்ன கட்டுகளா இருந்தாலும் அது இன்றைக்கு கலண்டு விழுகிறத நீங்க பார்ப்பீங்க. ரீஷா மஹீத லீஷோ லூ ஹதூர் கல்பால் ஹெலமே ஷீபரீகோ லூ ஷரபா. அந்த 18 வருஷம் கூனிய பாருங்க. அந்த முதுகு எலும்பு அப்படியே வளைஞ்சிட்டு. இத ஒருவேளை
உலக பிரகாரமா இத ஒரு ஆபரேஷன் பண்ணி கூட சரி பண்ண முடியாத ஒரு பலவீனம். 18 வருஷம் இந்த ஜீவனில் ஆளுகை செய்கிறவர், ஜீவனை உடையவர். அந்த கூனிய அங்க தொட்ட மாத்திரத்துல அந்த கூன் சுகமாகி அவள் நேராக நடக்கிறாள். அது அப்படியே அந்த காட்சியை ரியலா பாருங்க. அப்பதான் உங்களுக்குள்ள இருக்கிற ஜீவன் எவ்வளவு வல்லமையுள்ள ஜீவன் என்பதை நீங்கள் உணர முடியும். அப்பா, இந்த ஜீவன் எனக்குள்ள இருக்கு, இந்த ஜீவன் எனக்கு ஒளியாக இருக்குது, இந்த ஒளிய சரீரம் வரைக்கும் இந்த ஜீவனும் ஒளியும் என்னில் பிரகாசிக்கட்டும். நான் ஜீவன்ல வாழணும்னு விரும்புறேப்பா. இத நான் உணரணும். இந்த சத்தியங்களை நான் உணர்வதற்கான உணர்வுள்ள இருதயம் என்னுடைய ஆவியில இருந்துதான் நான் வாழணும். மாம்சத்துல இருந்து நான் வாழக்கூடாது. ஆவியானவரே, நீங்க எங்களை முற்றிலுமாய் ஆட்கொண்டு வழிநடத்தும்படியாக சகல சத்தியத்திற்குள்ளும் எங்களை நடத்துகிறவரே, நீர் எங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, நீ உம்முடைய ஜீவனை நாங்க பார்க்கும் பொழுது எவ்வளவு பெரிய ஆச்சரியமான ஜீவனை உடையவர் இன்றைக்கு எங்களுக்குள்ள இருக்கிறீங்கப்பா. நீங்க எங்களுக்குள்ள இருக்கிறீங்கன்னா நாங்க உம்முடைய ஜீவனுக்கு உரியவர்களா இருக்கிறோம். உங்க ரத்தம் எங்க மேல தெளிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறத நாங்க பார்க்கிறோம்ப்பா. நாங்கள் உம்மால் மீட்கப்பட்டு இருக்கிறோம். சகல கட்டுகளும் இன்றைக்கு கலண்டு விழுகிறத நாங்க பார்க்கிறோம்ப்பா. அத ரியலா பார்க்கிறோம். உங்களை ஜீவனா பார்க்கிறோம். அதை உணர்கிறோம் அப்பா. நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் எங்களோடு கூட இடைப்பட்ட உம்முடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் ஐஸ் இன்னைக்கு என்லைட்டன்மெண்டாக, ஆண்டவரே, அந்த கண்கள் திறக்கப்பட்டதற்காக, அந்த கண்கள் ஒரு அவேக்கன்ட் ஸ்டேட் அடைந்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நாங்கள் ஆவிக்குரியவர்கள் அப்பா, மாம்சத்துக்குரியவர்கள் அல்ல. உணர்கின்றவர்கள், உம்முடைய சத்தியத்தை அறிந்து உணர்கின்றவர்களாய் நாங்கள் வாழ எங்களுக்கு நீங்க கிருபை தாங்க. எங்க பலத்துல நாங்க இந்த இடத்துக்கு நாங்க வர முடியாது. உங்க கிருபை இந்த இடத்துக்கு எங்களை கொண்டு வருகிறது என்பதை நாங்கள் விசுவாசித்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. வந்த ஒவ்வொருவரையும் மனதார நான் பிளஸ் பண்றேன். விதைக்கப்பட்ட இந்த வார்த்தைகள் ஒவ்வொருவருக்குள்ளும் பல மடங்கு கிரியை செய்யும்படி இயேசுவின் நாமத்தினாலே நான் ஜெபிக்கிறேன் அப்பா. கர்த்தர் பெரிய காரியங்களை நீர் செய்கிறபடியினால் நன்றி செலுத்துகிறோம். துதி, கனம், மகிமை யாவையும் என் இயேசு ஒருவருக்கே செலுத்துகிறோம். கர்த்தரும் மீட்பருமாகிய இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.